தமிழ் மாநில குத்துச்சண்டை கழகம் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவினருக்கான மாநில சீனியர் ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சென்னையில் துவங்கியது. போட்டியில் ஏறத்தாழ 250க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பல போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை பெற இந்த போட்டியானது அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றது. குத்துச்சண்டை வீரர்கள் களத்தில் இறங்கும்போது எதிரில் நிற்கும் போட்டியாளரை எதிரியாக பாவித்து சண்டையிட்டாலும் போட்டி முடிந்த பின் அதை மறந்து நண்பர்களாகி விடுகின்றனர். ஸ்டேட் லெவலில் நான் வின் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு நேஷனல், ஒலிம்பிக் இந்த மாதிரி போட்டியில் கலந்துட்டு நான் வின் பண்ணோம். இந்தியா லெவலில் நான் போனேன்றது என்னோட ஆம்பிஷன், என்னோட ஆசையாக. அதான் ஸ்டேட் லெவலில் போனோம், நேஷனல் லெவல், அதுதான் எனக்கு நல்லா இன்னும் நாளைக்கு போடுற ஃபைட்டில் இன்னும் நல்லா போனோம். குத்துச்சண்டை எனும் விளையாட்டு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புக்கு உதவுவதோடு ஒழுக்கத்தோடு வாழவும் கற்றுத்தருகிறது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு எனும் காலம் மலையேறி விட்டது. ஆண்களுக்கு நிகராக நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபிக்கும் வகையில் இளம் பெண்களும் குத்துச்சண்டையில் கலக்கினர். தேசிய அளவில் விளையாடிய காயத்ரியும் சீர்காழியைச் சேர்ந்த ஞான தீபாவும் ஒலிம்பிக் தங்கம் வாங்குவதே லட்சியம் என்கின்றனர். 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. ஸ்கூல் விட்டு 5:30 மணி வரைக்கும் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எங்கள் சார் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா உயிர் போகிற மாதிரி இருக்கும். அப்படி கூட ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. கொடுத்ததுனால தான் நாங்கள் ஒவ்வொரு வாட்டி வின் பண்ண முடியுது. ஸ்டேட் லெவல்லாம் வின் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நிறைய கேஷ் அவார்ட்லாம் தந்திருக்காங்க. நான் 8th பாக்ஸிங் கற்றுட்டு இருக்கேன். நான் ஸ்கூல் முடிஞ்சு 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் எங்களுக்கு நல்லா கடுமையாக ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. நான் தேசிய அளவு போயிருக்கேன். அப்புறம் ஒலிம்பிக் போகணுன்னு ஆசை எனக்கு. இந்த குத்துச்சண்டை வீரர்கள் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு பதக்கங்களை வாங்கி குவித்திட நாமும் வாழ்த்துவோம். அது நமக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும்.